அனைவருக்கும் வணக்கம். டெட் ரிசல்ட் எப்போ வரும், டெட்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துட்ருக்கிற இந்த நிலையில் டெட் பற்றின ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற டெட் தேர்வை பொறுத்தவரை பேப்பர் 2, அதாவது டெட் பேப்பர் 2ல் 96% கேள்விகள் தவறு. டெட்டில் என்ன தான் குளறுபடி நடக்குது, டிஆர்பியில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இந்த டெட் தேர்வை பொறுத்தவரை அந்தளவுக்கு தவறு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 4 கேள்விகள் தான் தவறாக இருந்த மாதிரி இருக்குது. சயின்ஸ் மேஜரில் சொல்கிறேன் நான். சயின்ஸ் மேஜரை பொறுத்தவரை 4 வினாக்கள், அதாவது தமிழில் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஹிஸ்ட்ரி அதில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரில. கிட்டத்தட்ட அப்படி பார்த்தாலும் கூட 4-5 வினாக்கள் தான் தவறாக இருந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்ஜெக்ஷனுக்கும் அதுக்காக தெரிவிச்சிருந்தாங்க, அதுவும் தெரியும். ஆனால் இந்த செய்தியில் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். டெட்டு பேப்பர் 1, அதாவது பேப்பர் 2 பற்றி சொல்லியிருக்காங்க. டெட்டு தாள் 2ல் 96% கேள்விகள் தவறு. அதை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கனாக்கா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த தாள் 2ல் பெரும்பாலான கேள்விகள் மற்றும் உத்தேச விடைகள், அதாவது ஆப்ஷன்ஸே தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறதாகவும், 150 கேள்விகளை 145 வினாக்களுக்கு 35,402 பேர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ், இதுக்கான எவிடன்ஸோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிற இதே சூழ்நிலையில் வெளிப்படைத்தன்மையோட டிஆர்பி நம்பகத்தன்மையும் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. டிஆர்பியோடைய வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இந்த செய்தி மூலமாக பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நியூஸ் உண்மையாக பொய்யான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதாவது இப்படி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. 145 கொஷின் தவறாக இருந்ததா, 96% அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 வினாக்கள் தவறாக இருந்தது சயின்ஸ் மேஜரில். ஹிஸ்ட்ரி மேஜர் நான் பார்க்கல. ஸோ ஹிஸ்ட்ரி மேஜர்னு பார்க்கும்போதும் இதில் தமிழில் தவறாக இருந்த வினாக்கள் இதுக்கான இது வந்துடும். சைக்காலஜியில் இந்த கொஷின்ஸ்க்கான தவறாக இருந்ததுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கும் வந்துடும். அவங்களுடைய மேஜரில் எக்ஸஸாக இருந்தாக்கா இன்னும் ஒரு 2 வினாக்கள் சேர்ந்து ஒரு 6 வினாக்களுக்கு அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் வேணுன்னா கிடச்சிருக்கலாம். ஆனால் 96% கேள்வி தப்பாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு கரெக்ட் மாதிரி தெரியல. ஸோ இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சிருந்தா, இல்லை இது கரெக்டு தாங்க, இவ்வளோ கொஷின்ஸ் தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சில்லை. நான் பார்த்த வரைக்கும் 4 வினாக்கள் தான். இது சும்மா ஒரு வதந்தியை கிளப்புற மாதிரியான நியூஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இவ்வளோ பேர் இவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸ் 145 கொஷின்ஸ்க்கும் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இப்படி ஒரு செய்தி நேற்றிருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால், வேறு ஏதாவது ஆமாங்க உண்மை, இல்லை இது ஃபேக்கு, இது இந்த மாதிரி தவறான நியூஸ் வந்துட்டுருக்கு, இப்படியெல்லாம் இல்லை, இவ்வளோ தவறெல்லாம் இல்லை, ஆமாம் தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.